ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இன்னைக்கு ஃபயர் போல்ட்லேருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம். இந்த வாட்ச் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் வாட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. குளோபலி நம்பர் 2ல இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வாட்ச்சு இப்படி தான் பேக்கேஜிங் வந்திருக்கு. அண்ட் இங்கே மேலே பார்த்தோன்னா நமக்கு டு நாட் ரிசீவ் த பேக் இஃப் இட் இஸ் டேம்பர்டுன்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம இந்த பார்சல் எப்பவுமே வரும்போது கொரியரில் வரும்போது அந்த டேம்பர் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு வேளை இது கிழிஞ்சிருந்துச்சு இல்லை டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கேஜ் எப்பவுமே நம்ம வாங்கக்கூடாது. இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கவருக்குள்ளே. ஸோ கவரில் வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி பேக் சைடு என்ன இருக்குன்னு அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன். அதில் நம்மளோட இன்வாய்ஸும் ஒட்டியிருக்கு. அவங்களோட மெயில் ஐடி வெப்சைட் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்பவே ஒரு நீட்டான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இப்போ நம்ம மழையெல்லாம் இருக்கு இல்லையா சென்னையில். ஸோ மழையில் நனைஞ்சாலுமே இந்த கவர் பேக்கேஜ் எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு சீலிங்கில் இந்த பேக்கேஜிங் இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நான் ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். பட் இல்லை, பேக்கேஜிங் போட்டு அதை டேப் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கவரை கட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டண்டடாங், இதுதான் நம்மளுடைய வாட்ச் பாக்ஸ். கூடவே இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாய்ஸ் நமக்கு இப்போ வேண்டாம், அது பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பாக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஹெல்த் சூட்ஸ் பார்த்துக்கலாம், ஆல்பமில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், காம்பஸ் இருக்குது, அப்புறம் 320 mAh பேட்ரி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே நல்ல ஒரு நீட்டான பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் நல்ல சீல்டுமாக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாட்ச் இருக்குது. இப்போ நம்மளுடைய வாட்ச் வெளியே எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி திறந்தோன்னா உள்ளே நம்மளுடைய வாட்ச் இருக்குது. ஆக்சுவலி நான் இப்படி ஓப்பன் டைப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபயர் போல்ட் டேப்பர் ஸ்மார்ட் வாட்ச். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாடல் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வாட்ச் எடுத்துடலாம். ஸோ இது இப்படி இப்படி எடுக்கணும். ஆக்சுவலி இந்த சைடில் எங்கேயாவது ஓப்பன் இருக்கும்னு பார்த்தேன். ஸோ டடாங், இதுதான் நம்மளுடைய ஃபயர் போல்ட் டேப்பர் வாட்ச். ஸோ இப்போ இந்த வாட்ச் நம்ம வெளியே எடுத்துடலாம். உள்ளே நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது பிடிச்சி இழுத்தோடனே எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம வாட்ச் வெளியே எடுத்துட்டோம். இப்போ வாட்ச் பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன பாக்ஸில் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஒரு குட்டியாக ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 2-3 பேப்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து ஒரு வார்னிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது டு நாட் யூஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் டு சார்ஜ் யுவர் ஸ்மார்ட் வாட்ச். யூஸ் ஏ 3.7 வாட்ஸ் டு 5 வாட்ஸ் பேசிக் அடாப்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்லெட் யூசர் மேனுவல் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா வாரண்டி கார்டு. நம்ம வாரண்டி சாரி, இது வாரண்டி கார்டில் இதில் வந்து நமக்கு வந்து இது கொடுப்பாங்க. அதாவது ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து நம்ம ரெஃபரலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டை வந்து நம்ம அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வாரண்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இதுதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு சார்ஜர். அது வந்து வயர்லெஸ் சார்ஜர், யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது இந்த கேபிள். ஸோ ஒயர் வந்து பார்த்தோன்னா இதோட கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒயிட் கலரில் நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை பக்கத்தில் வச்சுலாம். இப்போ நம்மளுடைய வாட்ச் வந்து பார்க்கலாம். இது வந்து உள்ளே வந்து நல்ல அந்த பாக்ஸில் வந்து நல்ல ஸ்டிஃபாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து ட்ராவலிங்கில் எதுவும் ஆகாத மாதிரி. ஸோ நம்மளுடைய வாட்ச் வெளியே எடுத்துட்டோம். இப்போ இது மேலே வந்து அந்த டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க இல்லையா, அந்த சீலிங்கை வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்க்ராட்ச் கார்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து இதோட ஸ்டாப் வந்து நல்ல ஜிக்ஸாக் மாடலில் இருக்குது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் பிளெயினாக தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இதுதான் அவைலபிலிட்டி இருந்தது. அதனால சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இது நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா? இது சைடில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிற அந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த வாட்சோட காஸ்ட் வந்து 1800 ருபீஸு. நமக்கு ஆஃபர்லாம் போக 1450 சம்திங்க்கு கிடைச்சிது. நமக்கு ஒரு ஓச்சர் இருந்தது. ஸோ அந்த ஓச்சரை யூஸ் பண்ணி இந்த வாட்ச் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ மேலே ஸ்க்ராட்ச் கார்டு எடுத்துட்டோம். ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் போர்டில் போல இருக்குது. ஸோ வாட்ச் வந்து ஆன் ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வந்து ஆல்ரெடி சாம்சங் வாட்சோட அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.